கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறார். நம்ம செய்கிறத எல்லாத்தையும் அவருக்கென்று செய்யணும், உண்மையாக செய்யணும். உடனே உங்களுக்கு கேள்வி வரலாம் மனசில், இவ்வளோ நாளாக நான் உண்மையாக தான் இருக்கேன், உண்மையாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரே நஷ்டம். என்னை எல்லாரும் பலவீனமானவங்களாக பார்க்குறாங்க. நான் இன்எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. உண்மையாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உலகத்தில் எல்லாரும் ஏமாத்துறாங்க, நானும் ஏமாத்தினா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை கேள்வி வரலாம். இந்த கேள்வி உங்களுக்கு வர்ற மாதிரி பைபிளில் சங்கீதம் 73 அந்த சங்கீதக்காரனாகிய ஆசாபின் சங்கீதத்தில் அவருக்கும் வந்திருக்கு. நான் சுத்தமாக இருந்து என்ன பிரயோஜனம்? சுத்த இருதயத்தோடு இருந்து என்ன பிரயோஜனம்? உண்மையான இருதயத்தோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்பானவர்களே, ஒன்றும் மறந்துடாதீங்க. அதே சங்கீதக்காரன் இப்படி மற்ற வீம்புக்காரர்கள் மேலே, சுத்தமில்லாதவங்க மேலே, உண்மையற்ற பொல்லாத மனுஷங்க மேலே பொறாமை கொண்டார். அப்புறம் அவருக்கு கடவுள் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். இந்த உலகத்துக்கு மட்டும் நீங்கள் வாழல, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்குது, ஒரு மனசு இருக்குது, ஆத்துமா இருக்குது, ஆவி இருக்குது. நீங்கள் மரித்த பிறகு உங்கள் ஆவி ஆத்துமா கடவுள்கிட்ட போகும், இல்லாட்டினா நரகத்துக்கு போகும். நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க, இல்லைனா நரகத்துக்கு போவீங்க. அப்போ நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால ஒரு காரியத்தை செய்கிறீங்க. இந்த உலகத்துலேயும் நீங்கள் நம்பிக்கையோடு வாழ முடியும். வரப்போகிற உலகத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரர்களாய் கடவுளிடம் காணப்பட முடியும். ஆம் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் உண்மையாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மற்றவங்க பொய் சொல்கிறாங்க அல்லது மற்றவங்க ரொம்ப அலட்சியமாக பெருமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அவங்களோட கம்பேர் பண்ணி ரொம்ப அப்செட் ஆகாதீங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை சரியாக செய்யுங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை உறுதியாக செய்யுங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை மனத்தாழ்மையோடு செய்யுங்க. உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பது கர்த்தர். அல்லேலூயா. சரியான நேரத்தில் ரிவார்ட்ஸ் வரதான் செய்யும். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் விட்டுறாதீங்க. உண்மையாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்படணுன்ற அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கண்டிப்பாக உயரத்தான் எழும்ப செய்வார். அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் விசுவாசத்திற்குள்ள முன்னேறி செல்ல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை பார்க்கும்படி செய்வார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் ஃபுல் பிளஸ்ஸிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உண்மையாக இருங்க. ஆமென், ஆமென்.